கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் திரையில் அபிநய தாண்டவமிடும் கொங்கு தந்த தங்க மகன், தடைகள் பல கடந்து 1000ல் ஒருத்தனாகிய சிங்க மகன், வேழப்பார்வை வேங்கை வேகம் தனித்துவம் ததும்பும் 6 அடி கள்வன், வேலையின் கீர்த்தியால் விண்ணெட்டும் மேன்மையுறும் தமிழ்நாட்டின் செல்வன். யார் இந்த கலைத்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? திரை காட்டட்டும். திரைவீதியில் தேரோட்டும் ஈரோட்டு இளவல், திரைக்களத்தில் போர்த்தொழில் பழகும் கலைஞன், செவ்வக சட்டகத்தில் ஒளிக்கூத்து நடத்தும் செல்வன், கலை திருமிகு அசோக் செல்வன். ஈரோடு மாவட்டம் சென்னி மலையிலிருந்து காட்சி தகவலியல் பாடம் படிக்க சென்னைக்கு வண்டி பிடித்த செல்வன் செவ்வகத் திரைவானில் நட்சத்திரமாக காட்சி மாறிய காதை இது. சென்னை லயோலா கல்லூரியில் ஏடெடுத்து படித்த ஊடக கல்வியை கோடம்பாக்கத்தில் ஊன்றி வளர்க்க மெய்வருத்த பல முயற்சிகள் எடுத்தார். பெருந்திரைக்கான கனவுகள் நடிப்பு கலை மூலம் நனவாக்கம் பெறத் தொடங்கின. பாத்திரங்களுக்கு ஏற்றவாறு உருமாறும் ஒத்தியை குறுந்திரை வாயிலாக பெற்று நெடுந்திரை நோக்கி நெடுநடை போட்டார். எளிய பாத்திரமானாலும் பார்வையாளர்களை ஏறெடுத்து பார்க்கும் அளவுக்கு நேர்த்தியாக நடித்து ஒரு மீன் வரும் வரைக்கும் கொக்கென காத்திருந்தார் அசோக் செல்வன். வெள்ளித்திரை வீதியில் துள்ளு நடைபயிலுமாறு சூது கவ்வும் திரைப்படம் தூதுவிட்டது. தயாரிப்பாளரும் இயக்குனருமான சி.வி. குமார் தயாரிப்பில் உருவான பீசா 2, தெகுடி ஆகிய திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெற்றி மகுடி வாசித்தன. இயக்குனரின் தேவைக்கும் பார்வையாளரின் விருப்புக்கும் ஏற்றவாறு திரை சட்டகத்திற்குள் சரியான அளவுக்குள் தன்னை பொருத்தி யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தும் நடிகர் என்று அடையாளப்படுத்தப்பட்டார். ஓமை கடவுளே, போர்த்தொழில், ப்ளூ ஸ்டார் போன்ற வெற்றி படங்கள் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் வாயிலாக வெள்ளி திரைவெளியில் ஒளிவீசும் மதியாய் உலா வந்து கொண்டிருக்கும் திருமிகு அசோக் செல்வன் அவர்களுக்கு கலைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் திரு கவிதா பாரதி அவர்களையும், போர்த்தொழில் பட இயக்குனர் திரு விக்னேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். CEO பால்சன்ஸ் லைஃப் ஸ்டைல் குரூப் திருமிகு பிளெஸிங் ஏ மணிகண்டன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திருமிகு அசோக் செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப நிறைய வகையில் ஸ்பெஷலு. ஏன்னா புதிய தலைமுறை ஆரம்பித்த டைமில், மேகசின் டைமில் நான் ஒரு ஆட் பண்ணியிருந்தேன் புதிய தலைமுறைக்கு. நான் அப்போ வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில். ஸோ அப்போது ஒரு நல்ல ஒரு ஆடு கொடுத்தது புதிய தலைமுறை தான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று, நிறைய பெரியவங்களாம் இருக்கீங்க, உங்கள் முன்னாடி நிற்கிறதே எனக்கு சந்தோஷம்தான். விருது கிடச்சில ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இது. இன்னொன்று, அந்த தமிழன் பேரில் ஒரு அவார்டு கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.
வெற்றிமாறன் சார், உங்கள் மிகப்பெரிய ரசிகன்னா உங்கள் முன்னாடி விருது வாங்க ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பல துறையிலேருந்து நிறைய பேர் பெரியவங்க வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அது கொடுத்துருக்கீங்க. இன்னும் இதுக்கேற்ற மாதிரி இன்னும் நான் உழைச்சி இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணி உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுறேன்னு சொல்லி விரும்புகிறேன். நம் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சின்ன போதாமை என்னன்னு கேட்டால், கிரிக்கெட், திரைப்படம் 2 துறையை அதை தாண்டி சாதனையாளர்கள் மேலே பெரிய வெளிச்சம் படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி எல்லா துறைகளிலும் இருந்து விருதாளர்களை, சாதனையாளர்களை தேடி தேடி வருடம் விருது வழங்கிட்டு இருக்கிற சாதனையாளர் சத்யநாராயணன் அவர்களுக்கு முதல்ல இந்த மேடையின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். நான் அசோக் செல்வனை பாராட்டுவதற்கு முன்னால் அவங்க அப்பா பன்னீர்செல்வம் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய குடும்பம் தெரியும், மிகப்பெரிய விவசாய குடும்பம். இவங்க தாத்தா ஒரு மணிகாரர், ஆயுள் காப்பீட்டு கழகத்தினுடைய முகவர், மிக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு முகவர் உங்கள் தாத்தா. இவங்க அப்பா அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதையும் விட்டுட்டு அவர் தன்னை அந்த மண்ணிலிருந்து எல்லோரும் செய்யக்கூடிய அடையாளத்திலிருந்து வேறொரு அடையாளமாக தன்னை காட்டிக்கணும்னு அவர் சென்னை ஏற்றுமதி உலகம் என்கிற பத்திரிகை ஆரம்பித்தார். ஏற்றுமதிகளுக்கான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார். நான் தள்ளி இருந்து அவரை கவனித்து கொண்டே இருந்திருக்கிறேன். அவர் மட்டுமல்லாது இன்னைக்கு அவருடைய மகன் தம்பி அசோக் செல்வன் இந்த இடத்தில் நிற்பது உண்மையிலேயே அந்த ஊரை சேர்ந்தவனாகவும் நான் பெருமைப்படுகிறேன். அவருக்கு எந்த திரைப்பட பின்புலமும் இல்லை. அவருடைய ஒரு படியில் நின்று கொண்டு அடுத்த படியை, தனக்கான வெற்றி படியை செதுக்கி 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 இந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த காணொளியில் சொன்னது போல அவர் எந்த பாத்திரங்களிலும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் அந்த இயக்குனருக்கும் அந்த பாத்திரத்திற்கும் மிக நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான கலைஞனாக என் மண்ணின் பிள்ளை வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் புதிய தலைமுறை முன்மொழிந்திருக்கிற இந்த விருது அவரை அடுத்தடுத்து மாநில விருதுகளுக்கும் தேசிய விருதுகளுக்கும் உலக விருதுகளுக்கும் இட்டு செல்ல வேண்டும். அந்த மேடைகளில் எங்கள் பிள்ளையை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் வழிமொழிகிறேன். புதிய தலைமுறைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. உரிமையோடு ஒரு வாழ்த்துறை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி சார். நன்றி சார். திரு விக்னேஷ் அவர்கள், இவர் எங்க புதிய தலைமுறையுடைய குடும்பம் தான், எங்களுக்கு பழக்கப்பட்டவர் தான். போர்த்தொழில் படத்தினுடைய இயக்குனரும் கூட. ரொம்ப பெருமையாக இருக்கிறது, புதிய தலைமுறையில் நாங்களும் இப்போ இருக்கோம். ஸோ சாரை பற்றின சில விஷயங்கள் சொல்லுங்கள். ஏன்னா போர்த்தொழில் படம் உங்களுடைய படத்தில் தான் அவர் நடிச்சிருந்தாரு. சாரை பற்றின சில விஷயங்கள். அதான், நான் காலேஜ் டைம்லேருந்து எனக்கு அசோக் தெரியும், ஃப்ரெண்ட்ஸு. நான் காலேஜ் முடித்த முதல் வேலை எனக்கு புதிய தலைமுறையில் தான். 3 வருஷம் வேலை செஞ்சேன். ஸோ அப்போவே அசோக்கும் நானும் சேர்ந்து புதிய தலைமுறைக்காக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்தில் கலைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதோட அசோக் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதே மாதிரி புதிய தலைமுறைக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான்லாம் காலேஜ் முடிச்சுட்டு பெருசாக எக்ஸ்போஜர் இல்லாமல் எனக்கு சம்பளமும் கொடுத்து சினிமாவும் கற்றுக் கொடுத்து என்னோட ஜேர்னியில் ஒரு பெரிய பங்கு புதிய தலைமுறைக்கு. அண்ட் இந்த அவார்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவ். நான் ஃபஸ்ட்டு 2011 வேலைக்கு சேர்ந்த போது தான் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் தமிழன் அவார்ட்ஸ். அப்போ அங்கே தான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தோம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இன்னமும் அது தொடருதுன்றது போது பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு அசோக் செல்வன். வெரி வெரி ஹாப்பி. விக்னேஷ், ஆரம்ப காலத்துல இந்த தமிழன் விருதுகளுடைய நிறைய ஏவில உங்களுடைய குரல் இருந்திருக்கு இல்லையா? எங்களுடைய பிள்ளை அப்படிங்கறதுல எங்களுக்கு உள்ளபடியே பெருமை. ரொம்ப புதிய தலைமுறையுடைய ப்ராடக்டா நீங்க இங்க நிக்கிறது எங்களுக்கு நிச்சயமாக பெருமை. நன்றி விக்னேஷ். தேங்க்யூ.